இப்போ தமிழ் புத்தாண்டு வந்துடுச்சு. கண்டிப்பா. தமிழ் புத்தாண்டுல ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசிக்கு ஆமா. இந்த தமிழ் புத்தாண்டுல எப்படி இருக்கு? ஏன்னா நெறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சொல்லுங்களேன். பரணி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி இருக்கு. இந்த மேஷராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பயம் வந்து என்னன்னா, இப்ப இந்த சனி பயிற்சி எல்லாம் முடிஞ்சது. இப்ப அடுத்து இந்த தமிழ் புது வருஷம் நமக்கு எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க நிறைய விஷயத்துல போராடி தான் ஜெயிக்கணும்னு இருக்கே தவிர எதுவுமே இவங்களுக்கு ஈஸியா கிடைக்காது. எனக்கு இது கிடைச்சிடுது இது ஒரு ஒரு விஷயத்திலையும் போராடி தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர எனக்கு கிடைச்சிடுது அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ தமிழ் புத்தாண்டு வந்துடுச்சு. கண்டிப்பா. தமிழ் புத்தாண்டுல ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசிக்கு ஆமா. இந்த தமிழ் புத்தாண்டுல எப்படி இருக்கு? ஏன்னா நெறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சொல்லுங்களேன். கண்டிப்பா. இது வந்து ஒரு நல்ல கேள்வி முதல்ல. அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத விட இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த சித்திரை மாதம் இது என்ன காரணத்துக்காக வருது, இது எப்படி நம்ம அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசியில் இந்த முதல் ராசி மேஷ ராசி. அந்த ராசிக்கு சூரியன் வரும் பொழுது அது மேஷ ராசி. அதாவது அதோடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மாதம் வைகாசிக்கு போகும்பொழுது சித்திரை வைகாசி அப்படின்னு நம்ம அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது பரபாபா வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த வருஷம் வந்து 12 ராசிக்கு எப்படி இருக்கும், ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும், முக்கியமாக இந்த 12 ராசிக்கு வரக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் எப்படி இருக்கும், இவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்போ இந்த 12 ராசி எப்படி இருக்கும், இந்த ஒரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மேஷ ராசிக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதாவது மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி இருக்கு, கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி இருக்கு. இந்த மேஷ ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பயம் வந்து என்னன்னா, இப்ப இந்த சனி பயிற்சி எல்லாம் முடிஞ்சது. இப்ப அடுத்து இந்த தமிழ் புது வருஷம் நமக்கு எப்படி இருக்கும், ஆஹா நமக்கு இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குமா. ஆனா மேஷ ராசி பொறுத்தளவுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இதுல இந்த அஸ்வினி பரணியாவது ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஆனா இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது தமிழ் வருஷத்துல 4 பாகமா பிரிக்கிறாங்க. அஸ்வினி அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஒரு பலன் இருக்கும், ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஒரு பலன் இருக்கும் இந்த தமிழ் ஆண்டுலேயே. இதுல இந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது மேஷ ராசி அப்படின்னு வரும்போது வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இவங்களுக்கு ஆதாயம் விரயம் அப்படின்னு சொல்லும்போது 2 ரூபா சம்பாரிச்சா 8 ரூபா செலவாகும், கையை விட்டு 6 ரூபாய் அதிகமாக போகும். ஏன்னு கேட்டால் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஜாதகத்துல சனி, விரயச்சனி, மருத்துவ செலவா போகும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அப்போ இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல்ல குடும்பத்துல எடுத்துட்டோம், ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஈகோ கிளாஷ் ஆகாம பார்த்துக்கணும். முதல் விஷயம் அது ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பெரிய விஷயத்துல கொண்டு விட்டுடும். ஒன்று, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வேலையில் இருக்கிறவங்க வேலை இப்போ மாறிடலாமா, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், வேலை இப்போ பேப்பர் சொல்லம் போட்டால் சரியா இருக்குமா, அப்படியா இப்படியாலாம் சொல்லுவாங்க. ஆனால் வேலை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எமோஷனலாக வேலையை விட்டுருவீங்க. உங்களுக்கு அந்த எமோஷனலாக வேலையை விட்டுருவீங்க. அந்த எமோஷனல் அதிகம், டக்குன்னு வேலையை விட்டுருவீங்க. அப்போ அந்த ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ கவனமாக இருக்கணும். 2. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒர்க் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோதான் பெரிய பிஸ்னஸில் இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா தெரியாத ஆட்கள், 3வது மனிதர்கள் நீங்கள் எப்போ உள்ளே கொண்டு வரீங்களோ, நீங்கள் சில விஷயங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆசையை காட்டுவாங்க. ஸோ நான் 10 லட்சம் தரேன், 15 லட்சம் தரேன், ஸோ இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லு, நம்மளும் இது போட்டால் உங்களுக்கு இந்த ஆமாம் இந்த இது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால்
அந்த இடத்துல நம்ம அந்த ஏமாற்றத்தை தான் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ இதெல்லாம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயத்துல அந்த மாதிரி வருது. மாணவ மாணவிகள் நிறைய எஃபர்ட் எடுத்து படிச்சாதான் நெக்ஸ்ட் லெவல் அவங்களால போக முடியும். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டடீஸில் அடுத்த லெவல் போகணுன்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். சோஷியல் மீடியாவில் கூடியமான வரைக்கும் உங்களுடைய சில விஷயங்களை குறைச்சிக்கணும். மாணவ மாணவிகள் படிப்பில் எந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். அதே போல் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது, மேஷம்ன்றது வந்து ஆடு மந்தமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க நிறைய விஷயத்தில் போராடி தான் ஜெயிக்கணும்னு இருக்கே தவிர எதுவுமே இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. எனக்கு இது கிடைச்சிருது, இது ஒரு விஷயத்துலையும் போராடி தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர எனக்கு கிடைச்சிருது அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரெண்டாவது இந்த கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி என்னுடைய இடம் சம்பந்தமான கேஸில் இருக்கேன், என்னோட வீடு விற்க முடியல, என்னுடைய சில விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இப்போ விரயத்தில் இருக்கு. இப்போ இந்த அதுவும் பிரபாவ வருஷம், இந்த தமிழ் புது வருஷம்னு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டும். ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மறைச்சிட்டு போயிடும். ஒரு தவறு ஒரு கண்ணை மறைச்சிட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஏது பண்ணுறோம் நமக்கே தெரியாது. ஏன்னா விரயச்சன் எப்படி வேணாலும் இருக்கும் நமக்கு, ப்ளஸ் மைனஸ். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. எப்போதுமே கோவிலுக்கு நேரம் கிடைக்கும் போது கோவிலுக்கு போ, ஒரு சுவாமி தரிசனம் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணு, உனக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் இந்த சித்திரை மாசத்துல இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த இதில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல வாகன விபத்து இருக்கு. அது 2 வீலராக கூட இருக்கலாம், 4 வீலராக கூட இருக்கலாம். ஒரு வாகன விபத்து இருக்கு. அது மேஜர் இஷ்யூவாக வரும். அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவன சிதறனால சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டணும். ஸோ இதிலெல்லாம் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்லலாம் தே ஹாவ் டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா தே கெட் அ லாட் ஆஃப் அந்த இது போயிடும், நிறையா போயிடும். நிறைய அந்த பணம்லாம் லாஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட். இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தென் யூ கேன். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, புதுசாக நீ ஆரம்பிச்சு சரியா போகாது. யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா, போகாத, செய்யாது. ஸோ அப்போ தான் உன்னுடைய விஷயங்கள் நல்லா இருக்கும். இதே நீ வெளிநாட்டில் இருக்கியா, அங்கே கூட உனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நான் ஊருக்கு வந்துடலாமா, அடுத்தது நம்ம என்ன செய்யறதுங்கிற ஒரு பயம் வந்துடும். ஸோ இது எல்லாமே இந்த மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இந்த கணவன் மனைவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அன்னெசரியாக சண்டை வந்து இந்த பிரபாவ விஷயத்தில் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது எப்போ கல்யாணம் பண்ணினவங்கன்னு கேட்டால் இந்த 24-25 கல்யாணம் பண்ணினவங்களே பிரியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஓகே ஓகே, வேண்டாம், தேவையில்லை. நான் இப்போ அதாவது அவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் தெரியாது, டக்குன்னு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்துலலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேஷ ராசி பொறுத்தளவுக்கு நீ 10 ரூபா சம்பாரிச்சேன்னா உனக்கு அதுக்கு மேலே உனக்கு என்ன சொன்ன முதல்ல உங்களுக்கு சொன்னேன், 8 ரூபா சம்பாரிச்சா 2 ரூபா சம்பாரிச்சா 8 ரூபா கையை விட்டு 6 ரூபா போகுதுன்னு சொல்லலை. பண விஷயத்தில் நீ சிக்கனமாக இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை நீ சேர்த்து வச்சு அடுத்து என்ன செய்யணுங்கிறத அந்த மணி விஷயங்கள்லாம் நீ கரெக்டாக இருந்தேன்னா உனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஷராசி கொஞ்சமாவது சொல் பேச்சு கேட்கணும். வீட்டில் அவங்க கொஞ்சமாவது சொல் பேச்சு கேட்டு பெரியவங்க பேச்சை கேட்டு ஓரளவுக்கு சரி நான் இது பண்ணுறேன் விட்டு கொடுத்து போய் சில விஷயங்கள் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மேஷராசிக்காரங்க அப்படி கிடையாது. மேஷராசிக்காரங்க என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் அவங்களோட குணாதிசயம் கௌரவம் பார்ப்பாங்க. எங்கே போனால் ரொம்ப கௌரவம் உள்ள 4 தடவை கூப்பிட்டா தான் 5வது தடவை உள்ள வரும். அதாவது அவங்களுக்காக உண்டான ஒரு சில விஷயங்கள். ஆனால் நல்ல பர்சன்ஸு, நல்ல கிவ் அண்ட் டேக் பாலிசி, நிறைய நல்ல அதாவது ட்ரூ ஹார்ட்டட் பர்சன் எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த கௌரவம் பார்க்கணும், அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துடுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து சில விஷயங்கள் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். பெரிய பெரிய முதலீடுகள் இல்லாமல் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக போயிட்டாங்க, எதுவுமே பண்ணப்படாது. நல்லா கரெக்டாக இது பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கூடியமான வரைக்கும் அவங்களுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு முக்கியமான வழிபாடுகள் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபாவ வருஷம் அவங்க போய் வழிபாடு செய்யறது 2 இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ஒன்று சிறப்பு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டநாதர் கோவிலுக்கு போகணும். அந்த சட்டநாதர் கோவில் முருகப்பெருமான் ஆலயம், அந்த சட்டநாதர் கோவில் ஒன்று அந்த சீர்காழி சிதம்பரம் கிட்ட இருக்கு. அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். திருவண்ணாமலை கிரிவலம் போகணும். கிரிவலத்தில் கிரிவலம் போகிறதுலையும் எப்படி அந்த கிரிவலம் செகண்ட்
செகண்ட் சொன்னேன் இல்லையா திருவண்ணாமலை கிரிவலம், அப்படி அந்த கிரிவலம் போகும்போது கூட இந்த மேஷ ராசியில இருப்பவர்களுக்கு இந்த கல்யாணம் சில விஷயங்கள்லாம் வருது, எனக்கு சில காரியங்கள்லாம் தடங்கள் இல்லாம நடக்கணும்னு அங்கிருந்து இருக்கக்கூடிய ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாங்கன்னு சீக்கிரமா அவங்களுக்கு அந்த திருமண யோகம், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். வேற என்ன பரிகாரம்? இது மட்டும் பண்ணினாலே போதும். இதை மட்டும் அவங்க கொஞ்சம் இந்த 2 கோவில் அந்த கல்யாணத்துக்கு நான் முக்கியமா பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த ஆதி திருவரங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு கரெக்டா இந்த கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்துறது, முடிஞ்சா காலபைரவர் இந்த சனி பகவானுக்கெல்லாம் விளக்கேற்றுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொட்டீன் ஒர்க்ஸ்ல கொஞ்சம் நமக்கு டைம் சரியா இல்லையா அந்த மைண்ட் செட் நீங்க பண்ணிக்கணும். நமக்கு நேரம் சரியா இல்லை, இனிமேல் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மேஷராசிக்கு எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்கு? 65 to 70% தான் நல்லா இருக்கு. 30% வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். நன்றி சார். நன்றி.